என் ரூமெல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு, அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடு. அப்புறம் சினிமாவுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், சீக்கிரம் க்ளீன் பண்ணிட்டு வா. நான் எங்க அம்மாவுக்கு கால் பண்ணிட்டேன். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். இனிமே உன் கூட எதுக்கு ஏன் சிரிக்கிற பொண்ணி? உன்னை விட்டுட்டு போக மாட்டேங்கிற திமிரு. இங்க பார், இதுதான் முதலும் கடைசி. இந்தாப்புல எங்கள் அம்மா அவங்க வீட்டு வர சொன்னாங்க, வா போகலாம். நான்லாம் வர முடியாது. போன தடவை உங்கள் அம்மா இங்கே வரும்போது என் ரசத்தை சாப்பிட்டுட்டு நல்லா வேலைன்னு என்னை திட்டிட்டு போனாங்கல்ல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. என்னால் வாய் தரன்னு சொல்ல முடியல, அவங்க சொல்லிவிட்டாங்க. எது? ஏய், காரணம் இல்லாத அவங்க கூட மாட்டாங்க, வா போயிட்டு வந்துடலாம். எந்த காரணமாக இருந்தாலும் சரிங்க. நான்லாம் கௌரவத்துக்கே பிறந்தவ. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து கௌரவம் படம் வேற பார்த்தேன். நான்லாம் வர முடியாது. சரி, நீ வள்ளினா போ. இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு பிறந்த நாள். சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் செஞ்சு வச்சுருக்காங்க. உனக்கு கொடுத்து வச்சு அவ்வளோதான். சரி, கடைசியாக கூப்பிட்றேன், வரியா இல்லையா? எங்க ஆளை காணும்? யோ, அங்கே யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? வா போகலாம். அப்போ வாங்க கௌரவம். கௌரவத்தை பார்த்தா பிரியாணி சாப்பிட முடியுமா? அட வாங்கங்க. ஆட தெரியாதுப்பா, ஆட தெரியாது. அந்த அளவுக்குலாம் வரல. அது ஏதாவது ஆடிட்டு இருக்கப்ப இதை போட்டுக்கிட்டு நீங்க கட்டாரத்து போட்டு கிளிக்கிறதுக்கா இருக்கு. நான் ஆடாமே இருந்துருவேன். ஏண்டி, அடுத்த ஜென்மத்திலே நானே புருஷனா வரணும்னு சொல்றியே, ஏன்? ஏங்க, நான் என்ன எனக்காகவா சொல்றேன்? உங்களுக்காக தாங்க சொல்றேன். எனக்காகவா? அடுத்த ஜென்மத்தில் இப்போ பண்ற மாதிரி கொடுமையெல்லாம் படுத்தாம இருப்பியா? தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்த ஜென்மத்துல வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவ வேற வேற வேலையெல்லாம் சொல்லி புதுசா அதெல்லாம் கத்துக்கிட்டு நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஆனா இந்த ஜென்மத்துல நம்ம வீட்டுல எனக்கு என்னெல்லாம் வேலை செய்யணும்னு ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க. அதே வேலையை நீங்க செஞ்சா போதும். இப்ப சொல்லுங்க, உங்களுக்காக தானே அடுத்த ஜென்மத்திலே நீங்களே எனக்கு புருஷனா வரணும்னு சொல்றேன். ஏண்டி, என் மேல கோவம் வரும்போதெல்லாம் எப்படி நீ கண்ட்ரோல் பண்ற? பக்கத்து வீட்டு மாடு சாணி போட்டிருக்கோம், அதை அள்ளி போடுவேன். அதை அள்ளி போட்டா கோவம் குறைஞ்சிருமா? ஆமாயா, ஏன்னா நீ சாப்பிடுற சாம்பார்ல தான் அள்ளி போடுவேன். சாம்பார் எப்பெல்லாம் புளிக்குதுன்னு சொன்னாரோ அப்பெல்லாம் போட்டிருக்கேன். நீ எத்தனை தடவையா சொல்லிருக்க? டெய்லியும் தான். பட்டு, மனசே சரியில்லை பட்டு, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் பட்டு. அப்ப மனசு சரியா இருந்தா நீ எவகிட்ட பேசுவ? ஹே பிரபு, ஹே பிரபு. ஏண்டி, நீ வருஷத்துக்கு எத்தனை முட்டை போடுவ? சுமாரா 60 முட்டை போடுவேண்டி. போடுறதே 60 முட்டை, அதையும் சுமாரா தான் போடுவேன். நல்ல முட்டை போட்டாதான் என்ன? புருஷன் போடுவான் போ, பூத்தி கேட்டாளா?